போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்க அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் வாசுதேவனி காலை வணக்கங்கள். ஸோ நேற்று வந்து ஃபாரஸ்ட் கார்டில் வந்து ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஏன் வரலை அப்படின்னு நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த தகவலை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் குரூப் 1க்கு வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்க பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஆர்ஆர்பிக்கு வந்து ஜூனியர் இன்ஜினியர் சென்னை அந்த எல்லா போஸ்டிங்க்கும் வந்து நம்ம ஆல்ரெடி அதுக்கான வேக்கன்சி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான போஸ்டிங் லிங்க் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வந்த தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும். சரி, ஃபாரஸ்ட் கார்டு டிஎல் எல்லாத்துக்குமே ஆன்சர் கீ அந்த ரிசல்ட் வந்து எப்போ தான் சார் வரும் அப்படின்ட்டு இது சம்மந்தமாக நம்ம வந்து அவங்களுடைய கஸ்டமர் கேர் என்று சொல்லப்படுகிறது இந்த 1800க்கும் அப்புறம் அவங்களுடைய லேண்ட்லைன் நம்பருக்கும் வந்து கால் பண்ணி பார்த்தோம். ஸோ அதில் அவங்க சொன்னது என்னென்னா இட்ஸ் அ டென்டேட்டிவ் டேட். ஸோ இது வந்து டென்டேட்டிவ் டேட் தான். ஸோ இது தற்காலிகமான தேதி மட்டும்தான். ஸோ இந்த தேதிக்குள்ளே முடிப்பேன்னு ஒரு அசம்ஷனில் தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து கம்பல்சரியாக வந்து இந்த எக்ஸாமில் தான் நான் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு தெரிந்த தகவல் படி லாஸ்ட் இயர் ப்ரெடிக்ஷன் படி ஆன்சர் கீயும் ரிசல்ட்டும் உங்களுக்கு சேர்ந்தாப்பில் வந்துடும். அதற்கு பிறகு அதாவது நீங்கள் ரிசல்ட்டை வந்து உங்களோட ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஹால் டிக்கெட்டில், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு இதை வச்சு பார்த்து நீங்கள் வந்து தகவலை தெரிஞ்சுக்கலாம். அந்த சேம் டேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா இது மற்ற எக்ஸாம்ஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் கொஸ்டின் நம்பர்ஸ் எல்லாமே வந்து டிஃபர் ஆகுது. ஸோ அதுவும் சிரமமான ஒரு காரியம் தான். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது எந்தெந்த கொஸ்டினுக்கு மட்டும் சவால் அளிச்சிருக்காங்க அந்த கொஸ்டினை போட்டு அதற்கான விடையை மட்டும்தான் தர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் அதே மாதிரியே ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டேட்டுக்கும் வந்து கொஸ்டின் மொத்தமாக இந்த கொஸ்டின் மட்டும்தான் ரிலீஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. அது டேட் வைஸோ இல்லை பேட்ச் வைஸோ எப்படி வேணால் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ 6ஆம் தேதி பண்ணவங்களுக்கு 6ஆம் தேதி வந்து ஒரு பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு போட்டு கம்ப்ளீட்டாக வந்து அந்த கொஸ்டின்ஸை மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதில் கொஸ்டின் நம்பர்ஸ் இருக்காது. இந்த ஆன்சர் வந்து நீங்கள் எல்லாம் விடையளிச்சு சவால் அளிச்சிருந்தீங்க, அதுக்கு வந்து இதுதான் சரியான விடை அப்படிங்கிற அவங்களோட தவறுகளை மட்டும்தான் திருத்தி பண்ணுவாங்க. ஸோ அந்த சேம் டேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ரோல் நம்பரை போட்டு நீங்கள் வந்து நார்மலைசேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த நார்மலைசேஷன் ப்ரொசீஜர் இருக்கிற காரணத்தினால தான் ரிசல்ட் வந்து கொஞ்சம் வந்து டிலே ஆகிட்டுருக்கு. ஆனால் என்னுடைய கணிப்புப்படி முன்னாடியே வந்துடும். நிறைய பேர் கேட்கலாம், என்ன சார் ரிசல்ட் வந்து 14ஆம் தேதினு சொன்னாங்க, நீங்கள் இப்போ வந்து இப்படி சொல்கிறீங்க ஒரு ஆன்சர் கீயோட வந்துடும் அப்படின்ட்டு. 14ஆம் தேதினு அவங்க சொல்லியிருக்குது ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட். அதாவது நீங்கள் ரிசல்ட்டெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நார்மலைசேஷன் ஸ்கோரெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் இத்தனை லிஸ்ட்டில் இருந்து அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இவங்க மட்டும் வந்து தயவு செஞ்சு சர்டிஃபிகேட் எக்ஸாமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது நம்ம முன்னாடி சொன்ன ரேஷியோ வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து 1:10 அப்படிங்கிற அந்த ரேஷியோவில் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ ஒரு 838 போஸ்ட் இருக்கனால வந்து ஒரு 8000லேருந்து 10,000 வரைக்கும் கூப்பிடலாம். 9,000 பேர்த்த கூப்பிட்டுட்டு அதில் வந்து 10 பேர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 பேரில் வந்து 5 பேர் எடுப்பாங்க. மீதி 5 பேர்த்தில் என்னென்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்சண்ட் ஆகலாம். ஸோ அவங்க வந்து அந்த பர்டிகுலர் எக்ஸாம் இருக்கிற டேட்டில் வேறு எக்ஸாம் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாமுக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணலாம். நிறைய டிஎன்பிஎஸ்சி எழுதின நண்பர்கள் நம்ம எதுக்கு இது போய்கிட்டு இது அடுத்த ரவுண்டு போக மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து விட்டுறலாம். ஸோ மீதி இருக்கவங்களுக்கு அந்த 5 பேர் ஆப்சண்ட் வரதுக்காக தான் 1:10 அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறாங்க. மீதி ஃபிசிக்கலுக்கு எவ்வளோ பேர்த்து அனுப்புவாங்கன்னா 1:5 அப்படிங்கிற ரேஞ்சில் எடுத்துகிட்டு இல்லை 1:3 ரேஞ்சில் எடுத்துகிட்டு அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கார்டில் வந்து இன்டர்வியூலாம் கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபிசிக்கல் முடித்தோடனே வந்து அவங்க லிஸ்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நடக்க போகிற ப்ரொசீஜர் இது மட்டும். ஸோ ஃபிசிக்கலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 5 நாள் 6 நாள் டைம் எடுத்து தான் இந்த டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ டென்டேட்டிவ் டேட்டு தான். ஸோ இந்த டேட்டுகளில் மாற்றங்கள் நிகழ வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நியூ இயர் முடிச்சு இப்போ தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்திருப்பாங்க. ஸோ நார்மலைசேஷன் பண்ணுறதுனால தான் இந்த டிலே ஆகுது. ஸோ ஆன்சர் கீயோட ரிசல்ட்டும் வந்துவிடும். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச தகவலுங்க. அதே போல் நண்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், மற்ற யூடியூப் சேனலில் வந்து எனக்கு இவ்வளோ கட் ஆஃப் கம்மியாக சொல்கிறாங்க சார், 30% அப்படின்னு சொல்கிறாங்க சார். நம்ம சேனலில் வந்து என்ன தகவல் சொல்லியிருக்குமோ அது சம்மந்தமாக கேளுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கு பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான மார்க் சொல்லிவிட்டு அது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஆறுதல் கொடுக்கும். உண்மையை விட ஆறுதல் தான் ரொம்ப வந்து சப்ஸ்கிரைபர்ஸையும் வியூவர்ஸையும் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் போடுறாங்க. நான் சொல்கிற தகவல்கள் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எக்ஸாம் எழுதின ஒருத்தரோட அனுபவத்தின் வாயிலாக தான் இந்த விஷயங்கள்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன்.
ஸோ அந்த தகவலில் இருக்க உறுதித்தன்மையை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. நம்ம இந்த வீடியோ இந்த தகவல்கள் உங்களுக்கு நல்லாவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ மேலும் தகவல்களுக்கு இன்னொரு வீடியோவில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் டெஸ்ட் இதை பற்றி எல்லாமே வந்து நான் தெளிவாக வந்து லைவ் செஷனோ இல்லை வந்து வீடியோவோ வந்து கண்டிப்பாக உங்களுக்காக கொடுக்குறேன். ஸோ ஃபாரஸ்ட்டரை பற்றி நம்ம அடுத்த மாதம் பேசுவோம். ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறவங்க நெக்ஸ்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிடுங்க. February மாதம் ஃபாரஸ்ட்டர் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபிசிக்கலுக்கு முன்னாடியோ பின்னாடியோ அதற்கான அறிவிப்பு வந்து, அதாவது ஃபாரஸ்ட் கார்டோட ஃபிசிக்கலுக்கு முன்னாடியோ அதற்கு அப்புறமோ ஃபாரஸ்டரை பற்றிய அறிவிப்பு, டென்டேட்டிவ் டேட்டுக்கான அறிவிப்பு வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காத்திருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோம்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.